வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி பழத்தை நல்ல மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப்பு போல் தேங்காய்க்கு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் ஆக்கி எடுத்துட்டேன். டபுள் பீன்ஸ் 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கணும். இது காஞ்ச டபுள் பீன்ஸ் 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக சீரகம் போட்டுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காயிலையும் சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே ரொம்ப நேரம் வதங்கணும். அது நல்லா கண்ணாடி மாதிரி மாறணும் வெங்காயம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி வதங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த டபுள் பீன்ஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இதை வேக வைக்க வேண்டியதில்லை. ஊற வச்சதை அப்படியே போட்டு நம்ம குக்கரில் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சா போதும். தாராளமாக வெந்துடும். இப்போ நல்லா அதை எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்தும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அது ஒரு கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ, அதாவது கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நமக்கு வேணுங்கிறது அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக 1/4 ஸ்பூனை விட கம்மியாக கரம் மசாலா போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு
அதுவும் 5 விசில் போல் அடிச்சது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படிங்கிறனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு. இந்த டபுள் பீன்ஸ் கிரேவி வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.